குழந்தைகளே, இனி நாம் என்ன பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? பொங்கல் பண்டிகை. ஏமா, பொங்கல் திருநாள் ஓர் அறுவடை பண்டிகை ஆகும். பொங்கல் திருநாள், தை திருநாள், உழவர் திருநாள் மற்றும் மகர சங்கராந்தி என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. சரியாமா? இப்பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். சரியாமா? போகி பண்டிகை அன்று பழையனவற்றை நீக்கி தூய்மையாக்குவதே ஆகும். தைப்பொங்கல் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் முதல் தேதி கொண்டாடப்படுகிறது. ஆடி முதல் மார்கழி வரை கழனியில் உழைத்து சோர்வாகி மார்கழியில் அறுவடை காலம் முடிந்து மகிழ்ச்சியுடன் புது நெல்லை வீட்டிற்கு கொண்டு வந்து அதனை புது பானையில் பொங்கலிட்டு சூரிய கடவுளுக்கு படைத்து வணங்குவார். சரியாமா? 3வது நாள் மாட்டுப் பொங்கல். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருந்த மாடுகளை அலங்கரித்து வணங்குவர். 4ஆம் நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்று தங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களை கண்டு மகிழ்வர். சரியாமா? மற்றும் உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கிறோம். சரியாமா? அதே போன்று இவ்வருடமும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வோம். சரியாமா?